கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இபி டூ ஜெனரேட்டர் மாத்துற சேஞ்சர் சுவிட்ச் ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்க இன்வெர்ட்டர் போட்டோம். அந்த சுவிட்சுக்கு வேலை இல்ல. சுவிட்சில இருக்க லைன வந்து டைரக்ட் ஆக்கி விட்டுருங்க. திரும்பி எப்பன்னா ஜெனரேட்டர் போடும்போது அந்த சுவிட்ச நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அதில இருக்க லைன டைரக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த சுவிட்ச ஆன் ஆஃப் பண்ணும்போது எல்லாம் அணைஞ்சு அணைஞ்சு எரியுது. அதனால தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அந்த கஸ்டமர் கேட்ட மாரி நானும் டைரக்ட் பண்ணி குடுத்துட்டேன். இந்த சுவிட்ச டைரக்ட் பண்ணுறதுக்கோசரம் இவங்க கடைக்கு வரக்கூடிய அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தேன். இந்த வேலை முடிச்ச அப்புறம் போயிட்டு அந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா, ஓல்டு மாடல் மெயின் சுவிட்ச். ஆன் பண்ணோனே பரபரன்னு ஒரு மாரி சவுண்ட் வர மாரி இருந்தது. ஸ்பார்க் ஆகுற மாரி. அந்த கஸ்டமர்ட்ட வந்து கேட்டிருந்தேன். "இதில என்ன ஃபால்ட் ஆகுது? எதனால இத டைரக்ட் பண்ண சொன்னீங்கன்னு?" "இல்ல திடீர்னு லைட்லாம் அணைஞ்சு அணைஞ்சு எரியும். கரண்ட் போயிட்டு போயிட்டு வரா மாரி இருக்கும்." அப்படின்ற மாரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. "இதானே சார் உங்களோட ஃபால்ட்?" அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆமான்னு சொன்னாங்க. இபிலேருந்து இந்த கடைக்கு வரக்கூடிய அந்த மெயின் சுவிட்ச வந்து ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணியிருந்தேன். அந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது, உட்கார அந்த லிங்க்ல வந்து அந்த லிங்க் கிட்டலாம் எரிஞ்சு வந்து ஸ்பார்க் ஆயி ஒரு மாரி பொறி பொறியா ஆயிட்டுருக்கு. அதனால லூஸ் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் வந்து லைட் வந்து உங்களுக்கு விட்டு விட்டு எரியுது. கரண்ட் போயிட்டு போயிட்டு வர மாரி இருக்கும் சார் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபேஸ் மட்டும். ஆன் பண்ணோனே உட்கார அந்த நாப் வந்து ஸ்க்ரூ டிரைவர்ல லைட்டா நிம்பி விட்டாலும் சரியாயிடும். அப்படி இல்ல புதுசா மாத்துறது நல்லது சார்ன்னு சொல்லியிருந்தேன். புதுசா இந்த சுவிட்ச மாத்துனா சரியாயிடுமான்னு கேட்டிருந்தாரு இந்த ஃபால்ட்டு. கண்டிப்பா சரியாயிடும் சார் சொல்லியிருந்தேன். பழைய மாடல் மெயின் சுவிட்ச் எடுத்துட்டு 40 ஆம்ப்ஸ் 4 போல் ஐசோலேட்டர் ஒண்ணு மாட்டுனேன். அது மாட்டுறது பார்த்தீங்கன்னா, மெயின் சுவிட்ச பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு லைன் கட் பண்ணணும். இந்த மீட்டருக்கு வரக்கூடிய லைன் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருக்க 3 ஃபீஸ் கேர வெளில எடுத்துட்டு, இந்த சுவிட்ச பிரிச்சு எடுத்துட்டு, 6க்கு 4 மனக்கட்ட ஒண்ணு வந்து செவுத்துல அடிச்சுட்டு, 4 போல் எம்சிபி பாக்ஸ் ஒண்ணு, எம்ப்டி பாக்ஸ் ஒண்ணு வாங்கி அடிச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஐசோலேட்டர் மாட்டி குடுத்துட்டேன். ஆன் ஆஃப் பண்ணி பார்த்தாங்க. கரெக்ட்டா இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டாங்க அந்த கஸ்டமரு. ஒரு ஃபேஸ் வந்து லூஸ் கனெக்ஷன் இருந்தனால தான் இந்த ப்ராப்ளம். அது தெரியாமலே இந்த கஸ்டமர் வந்து அந்த சேஞ்சர் சுவிட்ச்லாம் டைரக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே எலக்ட்ரிக் வேலைக்கு எலக்ட்ரீஷியன வீட்டுக்கு கூப்பிடும்போது, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லுங்க. அவங்க செக் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பொருள் வாங்கணும்னு சொல்றாங்களோ, அத வாங்கி பண்றது நல்லது. எதுக்கு சொல்றேன்னா, மெயின் சுவிட்ச்ல லூஸ் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா, அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, கடைக்குள்ள வந்தவுடனே அந்த சேஞ்சர் சுவிட்ச வந்து டைரக்ட் பண்ண சொன்னாங்க. இந்த மாரி லைட் விட்டு விட்டு எரியுது. கரண்ட் போயிட்டு போயிட்டு வருதுன்னும்போது, இபில ஒரு ஃபேஸ் லோ வோல்டேஜ் இருந்தாலும் இந்த மாரி வரும். பில்டிங் ஃபுல்லாவே ஒரு ஃபேஸ்ல வைக்கும்போது இந்த மாரி லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா, இபிலேருந்து நம்ம பில்டிங் உள்ள வர கேபிள் ஏறுற இடத்துல 3 ஃபீஸ் கேரியர் இருக்கும். அந்த ஃபீஸ் கேரியர்ல ஒரு ஃபேஸ்ல வந்து லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும், பில்டிங் ஃபுல்லா எல்லா வீட்லயுமே வந்து ஒரு ஃபேஸ்ல வைக்கும்போது, லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரியும். இந்த மாரி ப்ராப்ளம்லாம் வரும். பில்டிங் ஃபுல்லாவே அந்த மாரி ஆகும்போது, உங்க வீட்ல இருக்க மெயின் போர்ட்ல இருக்கிற ஃபீஸ் கேரியர் பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கான்னு. எதுனா ஒரு வீட்டுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா, உங்க வீட்டு மெயின் போர்ட்ல உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஃபீஸ் கேரியர் இருக்கும். அந்த ஃபீஸ் கேரியர் எதுவும் லூஸ் கனெக்ஷன் இருக்கா? எதுவும் எரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாரி லூஸ் கனெக்ஷனு இல்ல ஃபீஸ் கேரியர் எதுவும் எரிஞ்சிருக்கும்போது ஹீட் ஆயி, இந்த மாரி லைட்லாம் அணைஞ்சு அணைஞ்சு எரிய ப்ராப்ளம் வரும். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.